வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகிறது. வாய்ப்புகளை தருகின்ற பொழுது பல நேரங்களில் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. வாய்ப்புகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுவது இரண்டாவது விஷயம்தான். முதலில் அந்த வாய்ப்புகளை நாம் புரிந்து கொள்கிறோமா? இந்த வாய்ப்புகள் தான் நமக்கானது என்று புரிந்து கொள்கிறோமா? கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளியா? கிடையாது. வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. அப்படியே படிச்சதே சொல்லிட்டு இருந்தோம்னா அது அறிவு அல்ல. வெளியிலிருந்து வரக்கூடியது உனக்குள் ஏதோ ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி உனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்தால் அது அறிவு என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல்பு ஒளி உறும் அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இறைவனை ஒளி உறும் அறிவு என்கிறார். நம்மிடத்தில் எல்லாம் அறிவு இருக்கிறது. நான் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்ச போகிறேன், அவ்வளவுதான். சமீபத்தில் ஒரு வெளியில போயிருந்தோம். பெரிய நாடு, நிறைய பார்க்கறதுக்கு நாசாலாம் கூட்டு போனாங்க. போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கோம். நான் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கருத்தை சொல்றேன். தேடி வந்தது வேற எதுக்கோ இருக்கலாம், ஆனால் கிடைத்தது தேடி வந்ததை விட உயர்வானதாக இருக்கலாம். இதுதாங்க நாலேஜுக்கு இருக்கிற வாய்ப்பு. தேடி வந்தது நான் தேடி போனதை விட எனக்கு கிடைத்தது உயர்வானதாக இருந்தது. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் 7 பேர். அந்த டைனிங் டேபிள்ல எனக்கு கிடைச்ச 2 வெளிச்சத்தை சொல்லிட்டு போறேன். அவர் உட்கார்ந்துகிட்டு 2 விஷயம் சொல்றாரு. அந்த 2 விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் கடினமான விஷயம் தான். புரிந்து கொண்டால் இன்றிலிருந்து வாழ்வின் நிலை வேறு விதமாக உங்களுக்கு மாறலாம். எனக்கு மாறியதை போல. இவருக்கு என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுனால தான் இதுவரைக்கும் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன நினைப்பானோ, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது ஒண்ணு படிக்கணும். ஏன் படிக்கணும்னா நான் இவ்வளவு சம்பாதிக்கணும். அவர் சொன்னார், நம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்திருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியாமல் இருப்பது நம்மை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்பதுதான். என்ன வார்த்தை சார் அது? என்ன வச்சு நான் என்ன பண்றது? இப்போ உட்கார்ந்து இருக்கார். இந்த மூளை இருக்குல்ல, அவருடைய மூளை எவ்வளவு சார் சிந்திச்சு இருக்கு, எவ்வளவு எழுதி இருக்கு, எவ்வளவு பணியாற்றி இருக்கு. அந்த மூளையையும் இந்த உடலையும், இயற்கை கொடுத்த உடலையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்த காரணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் பல நூல்களை தந்து, பல மேடைகளை கண்டு, பல நேரங்களில் உயர்ந்த பதவிகளையும் வகித்து உட்கார்ந்திருக்க. பாருங்க, அவர் சொன்ன 2வது விஷயத்தை சொல்றேன். என்ன ரொம்ப சிரமப்படுத்தின சொல். அவர் என்ன சொல்றார்? இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கென்று ஒரு விலை உண்டு. அதை கொடுத்து விட்டுத்தான் நீ அதை பெற முடியும். அது எதுவாக கூட இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இந்த எந்த ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக கூட இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் விலை என்பது பணத்தினால் ஆனது அல்ல. பணத்திலான ஆனது மட்டும் அல்ல விலை என்பது. அதற்கு சரியான விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு விலை தராமல் எதுவும் நம் கைக்கு வராது என்கின்ற 2 சூட்சுமமான விஷயத்தை அவர் சொல்லிவிட்டு போனார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். பல நேரங்களில் நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு மிஸ் பண்றோம். கேட்கிற கேள்வி ரொம்ப வசீகரமா இருக்கும். அந்த வினாடியில் அது சரியாக தெரியும். அதனால் தான் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறான், வீட்டிற்கு போய் எந்த விஷயம் சொல்லப்பட்டாலும் அதை உங்கள் அறிவு என்கின்ற வடிகட்டியால் 2-3 முறை வடிகட்டி தெரிகிறது, நியாயமானது என்று புரிவதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், மற்ற விஷயங்களை புறம் தள்ளுங்கள் என்று சொல்லுவார். பல நேரங்கள்ல நம்முடைய புத்தி நமக்கு மிகச்சரியாக இருக்குதுன்னு நாம நினைப்போம். அந்த நினைப்பு தான் நம்மள பல நேரங்களில் கீழே போட்டு கொல்லும். வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடைவெளியில் அர்த்தம் இருக்கிறது. வீழ்வதல்ல தோல்வி, களத்தை விட்டு நீங்குவதுதான் தோல்வி. கடைசி வரைக்கும் களத்துல நின்னு பாருங்க, வெற்றி பெற்றவர்கள் கூட நடுங்கி போவார்கள் உங்களுடைய நிற்றலை பார்த்து. யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகிறது. அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான், அந்த புரிதல் தான் வெளிச்சம்.